ரமலானை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வெறுமனே நம்ம தொழுவது நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல. வணக்கம் என்பது தொழுவது நோன்பு பிடிப்பது மட்டுமல்ல. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இரவு முழுவதும் நல்லா வணங்குறாங்க, ஆனால் அவருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் பகைமை. நல்லா தொழுதுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நல்ல இபாதத்தாலியா வித்திரு முடிச்சுட்டு சுபகும் சுண்ணத்து தொழுது சுபகை முடிச்சு குர்ஆன் எல்லாம் ஓதிட்டு வீட்டுக்குள்ளே போனே உம்மோட முகத்தை பார்க்குறதும் இல்லை, வாப்பட முகத்தை பார்க்குறதும் இல்லை, சலாம் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இவருடைய உணர்வு என்ன? நான் தொழுதுட்டு எல்லாம் இபாதத்தெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ உதோடு வந்திக்கிறேன், இவங்களை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன, இந்த பக்கத்தால் நம்மளுக்கு நன்மை என்னது வரத்தானே போகுது என்ற மாதிரி பெற்றோர்களோடு முகத்தை சொல்லித்து கொண்டு பகைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கஞ்சத்தனமாக அடுத்த வீட்டில் உள்ளவனுக்கு ஒரு உதவியும் செய்யாமல் வாழக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கு. ஆனால் கியாமுல்லைல டைமுக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க, இபாதத் செஞ்சிடறாங்க, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் முழுமையாக இருந்துடுறாங்க. எது இல்லை? மக்களுக்கு நலவு நாடக்கூடிய தன்மை, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய தன்மை இல்லாதிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த இடம் மிக முக்கியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இமாம் மாலிக் இப்னு அனஸுக்கு ஒருவர் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கண்டு, இந்த படிப்பு கிருப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், கொஞ்சம் நல்லா வணங்குங்க, இபாதத்துக்களை கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஈடுபடுங்க அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். இது யாருக்கு? தொழாமல் இருந்தவர்கள். அவர் எல்லா சுண்ணத்தும் தொழுது, இரவு தொழுது, வித்திரு தொழுது, அதுக்கு மேலே அப்படி நினச்சிடக்கூடாது. எல்லாம் தொழாமல் இருந்தவருக்கு சொன்னார், அப்படி இல்லை, எல்லாம் இருக்கிறவருக்கு ஒரு கடிதம், நீங்கள் கொஞ்சம் தொழுகை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க கூட்டு. இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவருக்கு பதில் எழுதினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செஞ்சிருப்பான், ஈடுபாட்டை கொடுத்திருப்பான். எனவே நீங்கள் இருப்பதை விட நான் இருப்பது எந்த வகையிலும் என்னது குறைந்த ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் இருவருமே நலவில் தான் இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நான் அறிவை படித்து அறிவை பரப்பி கொண்டிருக்கிறேன், நீங்கள் வணங்கி கிடைக்கிறீங்க, ரெண்டு பேருமே நலவில் தான் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொன்னார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர், ரசூலுல்லாஹ்ங்கிற செய்தியில் இன்னொன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது மா யகூன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதிலேயே மிகவும் தர்மவாளியாக எந்த மாதத்தில் இருப்பாங்க? ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் வறியவர்களுக்கும் அண்டை வீட்டவருக்கும் உதவி செய்யாமல், பெற்றோர் குடும்பத்தவர்கள் வறுமையில் இருக்கிற டைமில் அவர்களுக்கு உதவி செய்யாமல், அவர்களுக்கு தர்மம் செய்யாமல் இருந்தும் வணக்க வழிபாடுகளை மட்டும் பூர்ணமாக செஞ்சிட்டாருன்னா அவருக்கு முழு லைலத்துல் கத்ரும் கிடைச்சது ஆகிறார். இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கும் வணங்காதவர்கள், 5 நேரம் சில பொழுது தொழாதவர்கள், ரமலானுடைய இறுதி பத்தில் மட்டும் இரவில் நின்று வணங்கி எல்லா துவாவும் கேட்டு என்றைக்கும் தொழுகிற ஒருவருக்கு லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகிட்டேன்னு இவரும் அவரும் சமனாக போகிறதும் இல்லை, இவரும் அவரும் சமமாக போவதும் இல்லை. எல்லாவற்றையும் சேர்ந்து என்ன செய்ய நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே நன்மை என்பது இஸ்லாம் வெறுமனை கடைசி பத்தில் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் என்ன செய்யவில்லை, சுருக்கவில்லை. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே இந்த பகுதி நமக்கு மிகவும் முக்கியமாக வர வேண்டும். இது மிக, அதாவது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்